ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷி பிரதர். சூப்பர் சிஸ்டர். பாபா வாணி ஒரு நாளும் சூப்பரா இருக்குங்களா? ஆமா, அதனால டபுள் குஷியா இருக்கீங்க. கம்மியே இல்ல. ஆமா, டபுள் குஷில இருக்கு அதனால. ஆமா, அன்லிமிட்டடா இருக்கு குஷி. ஓகே Okay. சிஸ்டர். இன்னைக்கு கூட சூப்பரா சொல்லியிருக்காரு வாணி. என்னன்னா, உண்மையான தங்கமா ஆகணுமா, அதுக்கு என்ன காரியம் செய்யணும் நீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. என்ன காரியம் செய்யணும் உண்மையான தங்கமா மாறணும்னா, நல்லா யோகா பண்ணணும். அப்பதான் நீங்க உண்மையான தங்கமா ஆக முடியும். இப்ப ஏன் இப்ப உண்மையான தங்கமா இருக்க முடியல நம்மளால? ஏன்னா நம்ம இரும்பு யுகத்துல வந்துட்டோம். இரும்புல இருந்து தங்கமா மாறணும் அப்படின்னா அப்ப யோகால தான் நீங்க உண்மையான தங்கமா ஆக முடியும். ஏன்னா உண்மையான தங்கமா தான் முதல்ல இருந்தீங்க. அதுல வெள்ளி கலப்படம் ஆயிடுச்சு, தாமிரம் கலப்படம் ஆயிடுச்சு, அப்புறம் இரும்பும் கலப்படமாயி துருப்பிடிச்ச நிலைமையில போயிட்டீங்க நீங்க. மறுபடியும் உங்களை தங்கமாக்கணும்னா யோகா அக்னியில உட்கார வைக்கணும். அப்பனா தான் நீங்க உண்மையான தங்கமாக முடியும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஓகே, வாங்கி டேட் வந்து 5/10/2024ங்க பிரதர். கால முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். சுபாபா என்ன சொல்லலாம், இனிமையான குழந்தைகளே, பாபா குழந்தையாக உங்களை இந்த துக்க தாமத்தை சந்நியாசம் செய்ய வைக்க வந்திருக்காரு. இதுதான் எல்லையற்ற சந்நியாசம் ஆகும். ஆமா, எது எல்லையற்ற சந்நியாசம்? முழு உலகத்தையும், அதாவது இந்த துக்க தாமத்தை, முழு உலகமும் துக்கதாமமா தான் இருக்குது. இந்த துக்கதாமத்தை முழுமையா சந்நியாசம் செய்யணும். அதுதான் எல்லையற்ற சந்நியாசம் அப்படிங்கிறாரு. அது சந்நியாசம் செய்ய வைக்கிறதுக்கு தான், இந்த துக்கதாமத்தை சந்நியாசம் செய்ய வைக்கிறதுக்கு தான் அப்பா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்பாவுக்கு பேர் இருக்கு இல்லையா, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்க கூடியவர், சுககர்த்தா அப்படின்னு. அதனாலதான் இந்த துக்கத்தை பூரா நீக்கிறாரு. இந்த முழு உலகமே துக்கதாமமா தான் இருக்குது, அதனால இதை நீக்கிடுறேன் அப்படிங்கறத சொல்றார். அதுதான் எல்லையற்ற சந்நியாசம் அப்படிங்கிறார். ஓகே, கேள்வியில என்ன சொல்றாருன்னா, அந்த சன்னியாசிகளின் சந்நியாசம் மற்றும் உங்களுடைய சன்னியாசத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன சொல்றாரு சிபாபானா, அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு செல்கிறார்கள். ஆனா நீங்க வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும், அதாவது இந்த முழு உலகத்தில் அந்த முட்கள் நிறைந்த காடாக புரிந்து கொள்கிறீர்கள். இந்த முழு உலகமும் இப்போது முட்கள் நிறைந்த காடா இருக்குன்னு மட்டும் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த இல்லறத்துல நீங்க புத்தியின் மூலம் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்யறீங்க, அவ்வளவுதான்றார். ஆமா, அது என்னன்னா எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், எல்லையற்ற சந்நியாசம். எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் துறவற மார்க்கம் அப்படிங்கறது வீடு வாசலை விட்டுட்டு போயிடுவாங்க, குழந்தைகள் மனைவிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். அங்க இருந்துதான், ஏன்னா அங்க இருந்து எங்களால காமத்தை விட முடியல, விகாரங்களை விட முடியல, நாங்க தூய்மையா இருக்க முடியல, பற்றுதலை விட முடியல, பெண்கள் நரகத்தின் வாசலா இருக்காங்கன்னு சன்னியாசிகள் அப்படி போயிடுறாங்க. அது துறவற மார்க்கமா இருக்குது. ஆனா எல்லையற்ற சந்நியாசம் அப்படிங்கிறது நீங்க வீடு வாசல்லே இருக்கலாம், வீட்லயே இருக்கலாம். உங்க புத்தியில இருந்து இந்த முழு உலகமே முள்காடு போலதான் இருக்குது. அவங்க தனியா காட்டுக்கு போனாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, உங்க புத்தினால இந்த முழு உலகமே காடு போலதான் இருக்குது அப்படின்னு உங்க புத்தினால புரிஞ்சுட்டு இந்த முழு உலகத்தையுமே மொத்தமா சன்னியாசம் செய்துட்டீங்க. அதுதான் சாதாரண காடு இல்ல பிரதர், முள் நிறைந்த காடு. முட்கள் என்ன, விகாரங்கள் தான் முள்காடு. முள்ளு மாதிரி குத்துறாங்க விகாரத்தால, அதாவது பேச்சுல, நடவடிக்கையில, எல்லாத்துலயுமே 5 விகாரங்களுக்கு உட்பட்டு தானே இந்த முழு உலகமே இருக்குது. அதனாலதான் துக்கதமமாவே மாறி இருக்குது. ஆமா, அதனாலதான் சொல்றேன், இந்த முழு உலகமே முள்காடா தான் இருக்குது. ஆல்ரெடி காடுக்குள்ளதான் இருக்கீங்க நீங்க, நீங்க தனியா காட்டுக்குள்ள போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இதுவே முள்காடா தான் இருக்குது, நீங்க தனியா ஒரு காட்டுக்கு போய் இது பண்ணணும். அதனால வீட்லயே இருங்க, முழு உலகத்தையுமே சன்னியாசம் செய்திருங்க. அதுதான் எல்லையற்ற சன்னியாசம் அப்படிங்கிறாரு. ஓம் சாந்தி சொல்லி பாபா ஆரம்பிக்கிறார். ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அரை கல்பமா எதுவுமே புரியாதவர்களா இருந்தீர்கள் அல்லவா? எனவே தினம் தினம் புரிய வைக்க வேண்டியிருக்கு. முதலில் மனிதர்களுக்கு அமைதி வேண்டும். உண்மையில் ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தி தாமத்தில் அமைதியாக இருக்கக்கூடியவைகளாகும். பாபா எப்போதும் அமைதி கடலாகத்தான் இருக்கின்றார். இப்போ நீங்கள் அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அமைதி தேவா என்று சொல்கிறார்கள் அல்லவா?
ம். அதாவது எங்களை இந்த உலகத்துல இருந்து எங்களுடைய வீடாகிய சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள். ம். அதாவது அமைதியின் ஆசையை கொடுங்க என்று கேட்கிறார்கள். ம். தேவதைகளுக்கு முன்னால் அல்லது சிவபாபாவுக்கு முன்னால் சென்று அமைதியை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ம். ஏனென்றால் சிவபாபா அமைதி கடல் அல்லவா? அப்படித்தான் இருக்கிறார். ம். இப்போ நீங்க சிவபாபாவிடமிருந்து அமைதியோட ஆசையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ம். பாபாவை நினைவு செய்து செய்து கண்டிப்பா சாந்தி தாமம் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது. ம். நினைவு செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பா செல்வீர்கள் சாந்தி தாமத்துக்கு. ம். தலையில் இருக்கும் பாவத்தோட சுமை இறக்கப்பட வேண்டும் அல்லவா, அழியப்பட வேண்டும் என்பதற்காக நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ம். அமைதியும் சுகமும் ஒரு பாபாவிடமிருந்து தானே கிடைக்கிறது. ம். ஏனென்றால் அவர் சுகம் மற்றும் அமைதி கடலாக இருக்கிறார் அல்லவா, அவைதான் முக்கியமானதாகும். ம். அமைதியை முக்தி என்று சொல்லப்படும். ம். பிறகு ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனமும் இருக்கிறது அல்லவா. இப்போது நீங்க ஜீவன் பந்தனத்துல ஜீவன் முக்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ம். சத்தியுகத்துல எந்த பந்தனமுமே இருப்பது கிடையாது. ம். சகஜ ஜீவன் முக்தி மற்றும் ம். அல்லது சகஜ கதி சத்கதி என்று பாடப்படுகிறது. இப்போ இரண்டினுடைய அர்த்தத்தையும் குழந்தையாக நீங்க மட்டும் புரிஞ்சிருக்கிறீங்க. சாந்தி தாமத்தை கதி என்று மட்டும் சொல்லப்படுது, சுகதாமத்தை சத்கதி என்று சொல்லப்படுது. ம். சுகதாமம் சாந்தி தாமம், பிறகு இது துக்கதாமம். ம். 3 உலகத்தை சொல்றாரு பாபா. ம். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? பாபா கேட்கிறார், பாபா கூறுகிறார், குழந்தைகளே சாந்தி தாமமான வீட்டை நினைவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடை சொல்றாரு, ம். சாந்தி தாமம். அதுக்கப்புறம் ஆத்மாக்களுடைய வீடு, அது தங்களுடைய வீடு மறந்து போய் விட்டதா அப்படி கேட்கிறாரு. ம். ஆமா தானே, பாபா நினைவூட்டுகிறார். ம். எதுவரை என்னை நினைவு செய்யவில்லையோ அதுவரை ஆன்மீக குழந்தையாக நீங்கள் வீட்டுக்கு செல்ல முடியாது என்று பாபா புரிய வைக்கிறாரு. ம். நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவம் பஸ்பமாகி ம். ஆத்மா தூய்மையாகி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வரும். ம். இது தூய்மையற்ற உலகம் என்பதை குழந்தையாக நீங்கள் இப்ப புரிந்து கொண்டீர்கள். ஒரு தூய்மையான மனிதன் கூட இங்கு கிடையாது. ம். தூய்மையான உலகம் சத்தியுகம் என்று சொல்லப்படும், தூய்மையற்ற உலகம் கலியுகம் ம். சொல்லப்படுது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இது. ம். ராவண ராஜ்யத்தின் ஆரம்பத்திலிருந்து தூய்மையற்ற உலகம் ஸ்தாபனை ஆகியது. ம். இது உருவாக்கப்பட்ட விளையாட்டு அல்லவா, ம். அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லையற்ற தந்தை இப்ப புரிய வைக்கிறார். ம். அவரை தான் சத்தியம் என்று சொல்லப்படுது. சத்தியமான விஷயங்களை நீங்க இப்போ சங்கம யுகத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. ம். இது சத்தியம் அப்படின்றாரு. பிறகு நீங்க சத்தியுகத்துக்கு செல்ல போறீங்க. ம். துவாபரயுகத்துல இருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகத்தான் போகுது. ம். ராவணன் என்றால் அசுரன் ஆவான். ம். அசுரன் ஒருபோதும் சத்தியத்தை பேசவே முடியாது. ம். ஆகையினால்தான் மாயை பொய்யானது, சரீரம் பொய்யானது என்று சொல்லப்படுகிறது. ம். ஆத்மாவும் பொய்யானதாக இருக்கிறது என்றால் சரீரமும் பொய்யானதாக இருக்கிறது அல்லவா. ம். ஆத்மாவின் சமஸ்காரம் நிரம்பி இருக்கிறது. ஆத்மாவில தான் சமஸ்காரம் நிரம்புகிறது அல்லவா. ம். 4 உலோகங்கள் இருக்கிறது அல்லவா. ம். தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு. ம். அனைத்து அழுக்குகளும் நீங்கி விடுகிறது இப்போது பாபாவை நினைவு செய்யும் போதுதான். ம். மற்றபடி ம். இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் உண்மையான தங்கமாக ஆகிறீர்கள். ம். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது உண்மையான தங்கமா தான் இருந்தீங்க. பிறகு வெள்ளி சேரும் போது அத வெள்ளி கலப்படம் வருது கொஞ்சம். அப்போ சந்திரவம்சத்துக்கு போறீங்கன்றாரு. பிறகு தாமிரத்தினுடைய கலப்படம் வருகிறது, இரும்பனுடைய கலப்படம் ஏற்பட்டது. துவாபர கலியுகத்துக்கு பிறகு யோகத்தின் மூலம் உங்கள் மீது இந்த படிந்த இந்த வெள்ளி, தாமிரம், இந்த இரும்பினுடைய கலப்புகள் எல்லாம் நீங்கி விடுகிறதுன்றாரு. எந்த இடத்துல சொல்றாருன்னா சங்கமயுகத்துல. யோகத்தினால எல்லாமே அப்படி ஆகுது அப்படிங்கிறாரு. சரி, சொல்லிடலாங்க. சொல்றாரு பாருங்க, உடலும் பொய்யானது, மாயையும் பொய்யானது, இந்த முழு உலகமுமே பொய்யானது அப்படிங்கறது சொல்றாரு. கலியுகத்தை மொத்தமா துக்கதாமம்ன்றது. அதான் சொல்லுவாங்க ஹிந்தில, ஜூட்டி மாயா, ஜூட்டி காயா, ஜூட்டி சம்சார் அப்படின்னு. ஜூட்டி மாயானா தெரியும் மாயை, அப்புறம் ஜூட்டி காயானா உடல், அப்புறம் ஜூட்டி சம்சார்னா உலகம், எல்லாமே பொய்யானது அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் இது துக்கதாமமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. உங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னா சாந்தி தாமம் இருந்துச்சு ஒண்ணு, அங்கதான் முக்தி தாமத்துல, அதுதான் உங்களுடைய வீடு. சாந்தி தாமம் தான் உங்களுடைய வீடு, அங்கதான் இருந்தீங்க. அதுதான் தந்தையும் அங்கதான் இருந்தாரு. அங்க இருந்துதான் நீங்க இந்த உலக நாடகத்துக்கு இறங்கி வாரீங்க.
இப்ப இந்த டிராமா முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் நீங்க போகணும் சாந்தி தாமத்துக்கு. அது தூய்மையான உலகமா இருக்குது, இது தூய்மையற்ற உலகமா இருக்குது. அந்த தூய்மையான உலகத்துக்கு போகணும்னா நீங்க நீங்க இப்பவே தூய்மையாகி தான் அந்த உலகத்துக்கு போகணும். அதனாலதான் தந்தை இங்கேயே உங்களை நினைவு செய்ய சொல்றேன் அப்படிங்கிறாரு. நினைவுனாலதான் தூய்மையாகி தான் நீங்க சாந்தி தாமம் போகணும். சாந்தி தாமம் போயிட்டு சுகதாமம் வரணும். தந்தைக்கு பேரே சாந்தியின் கடல் சுகக்கடல் தான் பேரு. அப்ப அவராலதான் சாந்தி மற்றும் சுகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் அப்பா தூய்மையை கடைபிடிக்க சொல்றாரு. தூய்மை இருந்தாதான் சாந்திக்கும் சுகத்துக்கும் உங்களால போக முடியும். ஏன்னா தூய்மை தான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனி. அதுதான் தாயா இருக்குது. அந்த விஷயத்தை தான் தந்தை இந்த குறிப்பா சங்கமயுகத்துல கொடுத்து உங்களுக்கு அந்த சாந்திக்கும் சுகத்துக்கும் வழிகாட்ட சொல்றேன் வழிகாட்டுறாரு. அதத்தான் போன 2 நாளுக்கு முன்னாடி ஸ்லோகம்ல கூட பார்த்தோம் இல்லையா? வாசல் வாசலா அலைஞ்சிட்டு இருக்காங்க பக்தர்கள், மனிதர்கள். சாந்தி வேணும், சுகம் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதத்தான் இங்கேயும் சொல்றாரு. தேவி தேவதைங்க முன்னாடி இது பண்றாங்க, எங்களுக்கு சாந்தி வேணும்னு கேக்குறாங்க, சுகம் வேணும்னு கேக்குறாங்க. அப்பா கிட்ட லிங்க ரூபத்துல இருக்காரு இல்லையா? சிவலிங்கத்துக்கு முன்னாடியும் போய் கேக்குறாங்க சாந்தி வேணும், சுகம் வேணும்னு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல உங்களுக்கு. ஏன்னா இந்த உலகமே மொத்தமா துக்கதாமம். அதனாலதான் புத்தினால மொத்தமா சந்நியாசம் செய்யுங்க இந்த உலகத்தை அப்படிங்கிறாரு. உங்களுடைய நினைவுல எப்பவுமே சாந்தி தாமம் சுகதாமம் மட்டுமே இருக்கணும். அப்பா இருக்கக்கூடிய வீடும், அப்பா உருவாக்கி தந்த வீடான அந்த விஷயங்கள் மட்டுமே உங்க புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் நீங்க உண்மையான தங்கமாக முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த 5 யுகத்தையும் சொல்றாரு. இப்ப சத்தியுகம் எப்படி? தங்க யுகத்துக்கு சம்பந்தப்பட்ட யுகம் இல்லையா? கோல்டன் ஏஜ் இல்லையா? அங்க வாரீங்க ஃபர்ஸ்ட் நீங்க. அப்ப 16 கலைகளுடையவரா இருக்கீங்க. அதுல பாருங்க, அடுத்து திரேதா யுகம் வெள்ளி யுகம் இல்லையா? அங்க ஆத்மாவுக்குள்ள வெள்ளி கலப்படமாகுது. அப்ப 14 கலைகளுடையவரா ஆகுறீங்க. 2 கலைகள் குறைஞ்சிடுச்சு. அப்படியே வாங்க துவாபர யுகத்துக்கு. 14 கலைகள் இருந்த அந்த சில்வர் ஏஜ்ல இருந்த நீங்க தாமரம் கலக்கும் போது 8 கலைகள் குறைஞ்சிருது. 14ல இருந்து 8 குறைஞ்சதுன்னா 6 கலைகள் குறைஞ்சிருச்சு. அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் போறோம் அப்படின்னா இரும்பு யுகமா போயிருச்சு கலியுகம். அப்ப இன்னும் 4 கலைகள் குறைஞ்சிருச்சு. அப்ப வெறும் 4 கலைகளோட தான் இருக்கீங்க. அப்புறம் தமோ பிரதான நிலை சங்கமயுக இறுதி நேரத்துல மொத்தமா அந்த 4 கலைகளும் மொத்தமா குறைஞ்சு ஒண்ணும் இல்லாதவர்கள் சைபர் ஸ்டேஜ் 0 ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்ப தந்தை மறுபடியும் உங்களை இந்த யோகா அக்னி மூலமா இதுல இருக்க ஒவ்வொரு கலப்படத்தையும் எடுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி ஒரு தங்கத்தை தூய்மையான தங்கமா மாத்தணும் அப்படின்னா தங்கத்தை புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. 916 கேடிஎம்னு கேட்டிருக்கீங்களா சிஸ்டர்? அதுல பாத்தீங்கன்னா 91.6% தான் தங்கம் இருக்கும். மொத்தம் அந்த 9% இருக்கு இல்லையா? 8.2%, 8.4% கலப்படம் இருக்கும். அத என்ன செய்வாங்க? தூய்மையான தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும் போது அந்த தங்கம் மட்டும் தனியா உருகி வந்துடும், மத்த கலப்படம் எல்லாம் தனியா ஒதுங்கி போயிடும். அந்த ஹீட் பண்றாங்க பாத்தீங்களா? அதத்தான் அப்பா யோகா அக்னின்னு சொல்றாரு. யோகா அக்னியில நீங்க அமர்ந்தீங்கன்னா ஆத்மாக்களான நீங்க தூய்மையான தங்கம் ஆயிடுவீங்க. மத்தபடி உங்கள்கிட்ட படிஞ்சது பாத்தீங்கன்னா அந்த கலப்படம் வெள்ளி கலப்படமாச்சு, தாமரம் கலப்படமாச்சு, இந்த இரும்பு கலப்படமாச்சு இல்லையா? அந்த கலப்படம் எல்லாம் தனித்தனியா விலகி வந்துடும். நீங்க உண்மையான தங்கமா மாறிடுவீங்க. எதன் அடிப்படையில? யோகத்தின் அடிப்படையில. யோக பலம் இருந்துச்சுன்னா தூய்மையான தங்கமா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. அதான் யோகா அக்னி. யோகா அக்னினா என்னங்க பிரதர்? அந்த ஒரு ஹீட் அந்த பாபா கிட்டே இருந்து வர அந்த ஒரு பவர் கரண்ட். ஆமா, சக்தி. அந்த நினைவின் சக்தி. அதனால நினைவு செய்து நான் தேகம் இல்ல ஆத்மான்னு உணர்ந்து நம்ம தூய்மையான ஆத்மாவா மாறிடுறோம். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா முழுக்க கலியுகம் முழுக்க தேக உணர்வு உடையவரா ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது ஆத்ம உணர்வு உடையவங்களா இருந்தோம். எங்க துவாபர யுகத்துல கொஞ்சம் தன்மைகள் இருந்துச்சு. திரேதா யுகத்துல கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இருந்துச்சு ஆத்ம உணர்வு. சத்தியுகத்துல முழுமை நிலையில இருந்துச்சு. இப்ப நீங்க மறுபடியும் முழுமை நிலை அடையணும்னா ஆத்மான்னு உணர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்குதான் தந்தையை நினைவு செய்துகிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு இந்த தேகத்தால ஏற்பட்ட அந்த கலப்படங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது. ஆமா, அதான் அசுர குணங்கள் எல்லாம் நீங்கி தெய்வீக குணங்கள் நிரம்பிடும். அதான் உண்மையான தங்கமா மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு அப்பா. ஆத்மாவோட உண்மையான சொரூப தங்கமா கிடைக்கும். நீங்க எப்படி இருந்ததோ அப்படியே வருவீங்க. அப்படியே ஆயிடுவீங்க. சூப்பர் சிஸ்டர்.
பிறகு அதான் பாபா சொல்றாரு, வெள்ளி சேரும்போது சந்திரவம்சம், தாமிரத்தினுடைய இரும்பினுடைய கலப்பும் ஏற்படுது. இது வந்து தாபர கலியுகத்துல ஏற்படுதுன்றாரு. பிறகு யோகத்தின் மூலம் உங்கள் மீது படிந்த வெள்ளி, தாமிரம், இரும்பினுடைய கலப்பு நீங்கிவிடும். முதலே ஆத்மாக்க நீங்க அனைவரும் சாந்தி தாமத்துல இருக்கிறீங்க. பிறகு சத்தியோகத்துல வரீங்க. அதன கோல்டன் ஏஜ்னு சொல்றோம். உண்மையான நீங்க தங்கமா இருந்தீங்க அப்படின்றாரு பாபா. நீங்க உண்மையான தங்கமாவீங்க அப்படின்றாரு பாபா. யோக பலத்தின் மூலம்தான் அனைத்து கலப்புகளும் நீங்கி விடும். மீதம் இருக்கக்கூடிய உண்மையான தங்கம் கிடைக்குதுன்றாரு. யோக பலத்தின் மூலமா கலப்பு நீங்கி மீதம் உண்மையான தங்கம் கிடைக்குது. சாந்தி தாமத்தை கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுவது இல்லை. கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ் என்று இங்கதான் சொல்லப்படுது. இந்த டிராமாவை தான் சொல்றாங்க. டிராமாவை தான் அப்படி சொல்றாங்க சிஸ்டர். கலப்படமாக இந்த யுகத்தை தான் சொல்றாங்க. உலக நாடகத்தின் முதல் இடைக்கடை இருக்கு இல்லையா, இதத்தான் இந்த யுகத்தை தான் சொல்றாங்க. கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்னு. ஆனா சாந்தி தாமத்தை அப்படி சொல்றது கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அது பெர்மனண்டா இருக்கக்கூடிய வேர்ல்டு. அது ஒளி உலகம் மட்டுமே. அது எப்பவுமே ஒளி நிரம்பிய உலகமாவே இருக்கும். அதுல எந்த மாற்றம் ஏற்படாது. மாற்றங்கள் ஏற்படுறது இந்த உலக சம்பந்தப்பட்டது, இந்த டிராமா சம்பந்தப்பட்டது. டிராமா தான் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா. ஏன்னா இங்க இயற்கை இருக்கு, பிரகிருதி இருக்குது. அது பிரகிருத்திய கடந்த உலகம் சாந்தி தாமம். அதனாலதான் அது எந்த மாற்றத்துக்கு உட்படாது. இது மாற்றத்துக்கு உட்படுது. சாக்கார உலகம் மட்டுமே மாற்றத்துக்கு உட்படும். நிராகார உலகம் எந்த மாற்றமும் இருக்காது. சூட்சும உலகம் வந்து இந்த சங்கம யுகத்து நேரத்துல மட்டுமே ஓபன் ஆகக்கூடிய நேரம் அந்த சூட்சும வதனம்ங்கிறது. அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயம் இருக்குது அதுல. சரி, ஓகே. சாக்கார உலகம் மாற்றம் சொல்றாங்க இல்லையா, கிருஷ்ணர் கூட சொன்னதா சொல்றாங்க துவாபர யுகத்துல. அது என்னது, அந்த பகவத்கீதையில சொல்றாங்க இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. அது இந்த சாக்கார உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதுங்கிறது சொல்றாரு. மாறாது, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும். அதுதான் பாபா சொல்றாரு. ஓகேங்கிறத சாந்தி தாமத்தை கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுவது இல்லை. கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ் என்று இங்கதான் சொல்லப்படுது. சாந்தி தாமத்துல அமைதி மட்டும்தான் இருக்கும். ஆத்மா சரீரத்தை எடுக்கும் போது கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுது. பிறகு உலகம் தங்க யுகமாக ஆகிவிடுது. சதோ பிரதானமான 5 தத்துவங்கள் மூலம் சரீரம் உருவாக்கப்படுது. ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கும் போது சரீரம் சதோ பிரதானமாகத்தான் இருக்கும். பிறகு கடைசியில வந்து அயன் ஏஜ், கலியுக சரீரம் கிடைக்குது ஆத்மாவுக்கு. ஏனென்றால் ஆத்மாவில கலப்படம் சேருகிறது. எனவே கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் என்று இந்த உலகத்தை தான் சொல்லப்படுது. ஆத்மா எப்படி இருக்குதோ அப்படி போலதான் சரீரமும் கிடைக்கும். ஆத்மா சத்துவ பிரதானமா இருக்கும் போது அது சத்துவ பிரதான சரீரத்தை எடுக்கும். அதுவே ஆத்மா தமோ பிரதானமாகும் போது அது தமோ பிரதானமான சரீரத்தை தான் எடுக்கும் அப்படிங்கிறாரு. சத்துவ பிரதானமா இருக்கும் போது எந்த நோய் நொடியோ எந்த ஒரு அழுக்கோ எதுவும் இல்லாம இருக்கும். ஆனா அதே தமோ பிரதானமாகும் போது நோய் நொடி என்னென்ன வியாதி வருதுன்னே தெரியல. உடம்புல அவ்வளவு வியாதி வருது ஏகப்பட்டது சொல்றாங்க. ஆமாங்க பிரதர். அப்ப வந்து இது கலப்படமான ஆத்மாவில கலப்படம். அதனால உடம்பும் அப்படி கிடைக்குது. அதுதான் ஆத்மா தூய்மை இல்லாம போயிடும் போது சரீரமும் தூய்மை இல்லாததா கிடைக்குது. ஆத்மா தூய்மையா இருக்கும் போது தூய்மையான சரீரம் கிடைக்குது. எங்க தூய்மை இருக்குதோ அங்கதான் சுகம் சாந்தி இருக்கும்னா என்ன அர்த்தம்னா அங்கதான் நோய் நொடி இல்லாம இருக்கும். எங்க தூய்மையற்றதாகுதோ அங்க துக்கம் அசாந்தி கண்டிப்பா இருக்கும். இப்ப ஏன் துக்க அசாந்தி அனுபவிக்கிறோம்னா தூய்மையற்ற சரீரமா இருக்குது, ஆத்மாவும் தூய்மையற்றதா இருக்குது. கலப்படம் கலந்துடுச்சு. அதனாலதான் எண்ணத்தை கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் பாபா சொல்றாரு உங்களுக்கு துக்கம் தான் கிடைக்குது, அசாந்தி தான் கிடைக்குது அப்படின்னு. அதனாலதான் அப்பா சொல்றாரு தூய்மையை கடைபிடிங்க, சுகம் சாந்திக்கு போயிடுவீங்க. தூய்மையற்றவங்களா இருக்கிறதுதான் பிரச்சனை. தூய்மையா மாறிட்டீங்கன்னா தான் சுகம் சாந்தி கிடைச்சிடும் இல்லையா. நீங்க அப்பா கிட்ட கேட்டது என்ன, சுகம் சாந்தி வேணும் தானே கேட்டு வந்திருக்கீங்க அரைக்கல்பமா. அதுக்கு ஆதாரம் என்னன்னு அப்பா சொல்றாரு, தூய்மைதான் ஆதாரம். நீங்க பேஸ்மெண்டே சரியில்லாம வீடு கட்டினீங்கன்னா வீடு சரிஞ்சுதான் விழுகும். தூய்மையின் பேஸ் அதிகமாக்குங்க, நல்ல பவுண்டேஷன் நல்லா போடுங்க. அப்பனா தானே சுகம் சாந்திங்கிற வீடை கட்ட முடியும். தூய்மையே இல்லைன்னா எப்படி வீடை கட்ட முடியும்? பேஸ்மெண்டே சரியா போலன்னா எப்படி வச்சு செங்கலை வைக்க முடியும் உங்களால? கரெக்ட். மெயினா தூய்மைன்ற விதையத்தான் போட்டுக்கிட்டே இருக்க சொல்றாரு. ஃபவுண்டேஷன் மாதிரி அது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் அதுக்கு மேல எழுப்ப முடியும்.
பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. பில்டிங் வீக் ஆயிடும். அப்போ நம்ம உடம்பும் வீக்கா இருக்கு. நீங்க வந்து நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணுங்க. உங்க உடம்பு இப்பயே நல்லபடியா மாறுறத நீங்க கண்ணோட பாக்கலாம். மகிழ்ச்சியா இருக்கிறத கடைபிடிக்கும் போதே தெரியும்ல சிஸ்டர், நமக்கு உடம்பு நல்லா ஆகிறது தெரியும் நமக்கு. இருந்தாலும் கணக்கு வழக்கு வரத்தான் செய்யும். கணக்கு வழக்கு வராம போகாது. ஏன்னா 2500 வருஷம் செஞ்சிருக்க பாவத்துக்கு கணக்கு வழக்கை இந்த சரீரத்தின் மூலமா தான் முடிக்க வேண்டியது இருக்கும். அதனால கணக்கு வழக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் தூய்மையை விடாம கடைபிடிக்கணும். ஏன்னா தூய்மை இருக்கும்போது தூய்மை இருக்க இடத்துல அப்பாவும் கூட இருப்பாரு. அப்பா நமக்கு நிறைய சக்தி கொடுப்பாரு. அந்த நினைவு இருக்கணும். கரெக்ட். எனவே குழந்தைகள் இப்போது என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாரு பாபா. முதலில் சாந்தி தாமத்துக்கு தான் இப்போ நீங்க செல்ல வேண்டும். ஆகையினால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்போதான் தமோல் இருந்து சதோவாக ஆக முடியும். இதற்கு எவ்வளவு காலம் ஆகிறதோ அதுவரை பாபா இங்கு சங்கம யுகத்தில் தான் இருப்பார். அவர் கோல்டன் ஏஜில் நடிப்பதே இல்லை. எனவே ஆத்மாவுக்கு எப்போது சரீரம் கிடைக்கிறதோ அப்போதுதான் இது கோல்டன் ஏஜ், ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறது. கோல்டன் ஏஜ் ஆத்மா என்று சொல்லப்படுவது இல்லை. அதாவது ஆத்மாவுக்கு எப்போ சரீரம் கிடைக்குதுன்றார் பாபா, அப்போதான் கோல்டன் ஏஜ்டு ஜீவாத்மா என்று சொல்லப்படுது. கோல்டன் ஏஜ்டு ஆத்மா என்று சொல்லப்படுவது இல்லை. கோல்டன் ஏஜ்டு ஜீவாத்மா பிறகு சில்வர் ஏஜ்டு ஜீவாத்மாவாக ஆகிறது. எனவே இங்கு நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள், உங்களுக்கு அமைதியும் இருக்கிறது என்றால் சுகமும் கிடைக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? துக்கதாமத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். இதைதான் எல்லையற்ற சந்நியாசம் என்று சொல்லப்படுது. அந்த சன்னியாசிகளோடு எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். எல்லைக்குட்பட்டது, வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு செல்கிறார்கள். இந்த முழு உலகமே காடுதான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இது முட்கள் நிறைந்த காடு, இது முட்கள் நிறைந்த உலகம், அது மலர்களின் உலகம். உலகில் அதாவது இந்த உலகில் சந்நியாசம் செய்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் முட்கள் நிறைந்த உலகத்தில், காட்டில், நரகத்தில் இருந்து தூரமாக சென்று வசிக்கிறார்கள். அவர்களுடையது விடுதலை, முக்திக்கான மார்க்கமாகும். உங்களுடையது குடும்ப மார்க்கமாகும். நீங்கள் தூய்மையான ஜோடியா இருந்தீர்கள், இப்போது தூய்மை அற்றவர்களாகி விட்டீர்கள். அதை குடும்ப ஆசிரமம் என்று சொல்லப்படும். சந்நியாசிகள் பிறகுதான் வருகிறார்கள். இஸ்லாமியர் பௌத்தர்கள் கூட பிறகுதான் வருகிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு கொஞ்சம் முன்னால் வருகிறார்கள். எனவே இந்த மரத்தை கூட நினைவு செய்ய வேண்டும், சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா கல்பமா வந்து கல்ப விருட்சத்தோட ஞானத்தை இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் விதையாக இருக்கிறார் அல்லவா, சத்தியமாக இருக்கிறார் அல்லவா, உயிருள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் கல்பமா வந்து, அதாவது உயிருள்ளவரா இருக்கிறாரு, நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆகையினால் தான் கல்பமா வந்து கல்ப விருட்சத்தோட முழு ரகசியத்தையும் இப்ப புரிய வைக்கிறாரு. நீங்க ஆத்மா, ஆனா உங்களை ஞான கடல், சுகக்கடல், அமைதி கடல் என்று சொல்லப்படுவது கிடையாது. இந்த மகிமைகள் ஒரே ஒரு பாபாவுக்கு மட்டுமே. அவர் உங்களை அப்படி மாற்ற வந்திருக்கிறார். பாபாவினுடைய இந்த மகிமைகள் எப்போதைக்கும் உரியதாகும். அவர் எப்போதும் தூய்மையாக இருக்காரு, நிராகாரமாக இருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தூய்மையாவதற்காக வருகிறார். அதாவது கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தூய்மையாக்குவதற்காக வருகிறார். இங்க சர்வ வியாபியோட விஷயம் எல்லாம் இங்க கிடையாது. பாபா எப்போதும் அங்கேதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்துல எப்போதும் அவரை நினைவு செய்கிறார்கள். சத்தியோகத்துல நினைவு செய்வதற்கான அவசியமே இல்லை. ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கூச்சல் ஆரம்பமாகுது. அவர்தான் வந்து சுகம், அமைதியை கொடுக்கிறார். எனவே அமைதியற்ற நிலையில் மீண்டும் கண்டிப்பாக அவருடைய நினைவு வருகிறது. ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகும் நான் வருகிறேன் என்று சுபாபா புரிய வைக்கிறார். அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கமாகும். அரைக்கல்பத்துக்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. இதில் முதல் நம்பர் முக்கியமானது தேக அபிமானமாகும். அதற்கு பிறகுதான் விகாரங்கள் வருகிறது. தங்களை ஆத்மானு புரிந்து கொள்ளுங்க, ஆத்மா அபிமானியா ஆகுங்க என்று பாபா சொல்கிறார். இப்போது புரிய வைக்கிறார். ஆத்மாவினுடைய அறிமுகமும் வேண்டும் உங்களுக்கு. ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். அது அழிவற்ற மூர்த்தி. அந்த அழிவற்ற மூர்த்தி ஆத்மாவினுடைய சிம்மாசனமாகும். இந்த சரீரம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில அமர்கிறது. இது அழிவற்ற மூர்த்தியின் சிம்மாசனமாகும். அனைத்தும் உயிருள்ள அழிவற்ற சிம்மாசனமாகத்தான் இருக்கு. அவர்கள் அழிவற்ற சிம்மாசனம் என்று அமிர்த தரசில் மரத்தினால் செய்து விட்டார்கள்.
இருக்கிற மனிதர்கள் அனைவருக்கும் அவரவருடைய அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா வந்து இங்க அமருது, அவ்வளவுதான். சத்தியுகமாக இருந்தாலும் சரி அல்லது கலியுகமாக இருந்தாலும் சரி, ஆத்மாவோட சிம்மாசனம் இந்த மனித சரீரம் ஒன்றே ஆகும். எனவே தன்னை அழிவற்ற சிம்மாசனங்கள் எத்தனை பாபா சொல்றாரு, எனவே எத்தனை அழிவற்ற சிம்மாசனங்கள் இங்க இருக்கிறது. இருக்கிற மனிதர்கள் அனைவரும் அழிவற்ற ஆத்மாக்களோட சிம்மாசனமாக இருக்கிறார்கள். ஆத்மா ஒரு சிம்மாசனத்தை விட்டு இன்னொன்று எடுக்குது. முதலில் சிறியதா இருக்கு, பிறகு சிம்மாசனம் பெரியதாகுது. அந்த சரீரம் என்னும் சிம்மாசனம் சிறியது பெரியது ஆவது கிடையாது. ஆமா, என்னன்னா என்ன சிஸ்டர், அது ஆத்மா வந்து கலியுகமா இருந்தாலும் சரி சத்தியுகமா இருந்தாலும் சரி, அது உட்காரக்கூடிய இடம் புருவ மத்திய சிம்மாசனம் தான். சத்தியுகத்திலயும் புருவ மத்தியில தான் இருந்துச்சு, கலியுகத்திலயும் புருவ மத்தியில தான் இருக்குது. அதுதான் அதோட சிம்மாசனம். குழந்தையா இருக்கும்போது சிம்மாசனம் மட்டும் சிறுசா இருக்குது. சிம்மாசனம் சரீரம் சின்னதா இருக்கு இல்லையா குழந்தையா இருக்கும்போது, அதுவே வயசாக வயசாக பெருசாகிட்டே இருக்கு இல்லையா, அத சொல்றாரு அப்பா. சரீரம் அதாவது சிம்மாசனம் மட்டும் பெருசாகுது, ஆனா ராஜா புருவ மத்தியத்துல எப்பவுமே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அந்த ஆத்மா வயசான சரீரத்தை விடும்போது அது சரீரத்தை விட்டுட்டு வேற ஒரு சரீரத்தை எடுக்குது. அதுவும் மறுபடியும் குழந்தையா மாறி அந்த சிம்மாசனம் மட்டும் சிறுசாவும் பெருசாவும் மாறுது. ஆனா ஆத்மா அப்படி சிறுசாவும் பெருசாவும் மாறுறது இல்ல. அது எப்பவுமே அந்த புருவ மத்திய சிம்மாசனத்தை போய் கரெக்டா போய் உட்காந்துக்குது அப்படிங்கறத சொல்ற. கரெக்டா போகுது பாருங்களேன், எந்த சரீரத்துக்குள்ள போகணுமோ கரெக்டா போகுது. இதெல்லாம் எப்படி பிரதர் ஆச்சரியமா இல்ல? ஆமா, ஓடணுமோ ஓடி. அதத்தான் அகால பீடம்னு சொல்றாங்க. அகால பீடம்னா அழியாத சிம்மாசனம்னு சொல்றாங்க. ஆனா அமிர்தசரஸ்ல, அதாவது அந்த சீக்கிய தர்மத்து கோயில்ல வந்து ஒரு மரத்தினால அமைக்கப்பட்ட ஒரு சரீரம் இல்ல, ஒரு சிம்மாசனத்தை காமிக்கிறாங்களாம். அதுதான் அகால பீடம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்களாம். அழிவற்ற சிம்மாசனம் அதுதானு. ஆனா அப்பா சொல்றாரு அது இல்ல அழிவற்ற சிம்மாசனம், அது மரத்தால ஆன சிம்மாசனம், அது எப்படி ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத சிம்மாசனம் உங்களுடைய புருவ மத்திய சிம்மாசனம் தான் அப்படிங்கறது சொல்றாரு. அடிக்கடி சொல்லுவாருங்க பிரதர் அமிர்தசரஸ் பத்தி. அதுல யாரு வந்து உட்காருவா அந்த அழியாத சிம்மாசனத்துல? பகவான் உட்காருவாரு அப்படின்னு கோவில்ல வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, இல்ல அடிக்கடி சொல்லுவாரு அமிர்தசரஸ்ல ஒரு அழிவற்ற சிம்மாசனம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம போய் பாத்து பாபா சொல்றாரு. ஓகேங்க பிரதர், அது அவங்க சொல்றாங்க நினைவார்த்தமா அவங்க சொல்றாங்க. அதான் ஆத்மா ஒரு சிம்மாசனத்தை விட்டு மற்றொன்றை எடுக்குது. ஓகேங்க பிரதர், இந்த சரீரம் என்னும் சிம்மாசனம் சிறியது பெரியதாக ஆகிறது. அது மரத்தினால் ஆன சிம்மாசனம் ஆகும். அதை சீக்கியர்கள் அழிவற்ற சிம்மாசனம் என்று சொல்கிறார்கள். அது சிறியது பெரியதாக ஆவது இல்லை. இங்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த புருவ மத்தி என்பது மனிதர்கள் அனைவருடைய அழிவற்ற சிம்மாசனம் என்பது யாருக்குமே தெரிவது இல்லை. ஆத்மா அழிவற்றது, ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. ஆத்மாவுக்கு விதவிதமான சிம்மாசனம் கிடைக்குது. சத்தியுகத்துல உங்களுக்கு மிகவும் முதல் தரமான சிம்மாசனம் கிடைக்குது. அதன கோல்டன் ஏஜ்டு சிம்மாசனம் என்று சொல்லப்படுது. பிறகு அந்த ஆத்மாவுக்கு சில்வர், காப்பர், அயன் ஏஜ் சிம்மாசனம் கிடைக்குது. பிறகு கோல்டன் ஏஜ் சிம்மாசனம் வேண்டும் என்றால் கண்டிப்பா தூய்மையாக வேண்டும். ஆகையினால் பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அழுக்கு நீங்கிவிடும், தூய்மையாகி விடுவீங்க. பிறகு உங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வீக சிம்மாசனம் கிடைக்கும். இப்போது பிராமண குலத்தின் சிம்மாசனமாக இருக்கிறது புருஷோத்தம. இப்போது அனைவரும் பிராமண குலத்தின் சிம்மாசனமாக இருக்கிறார்கள். புருஷோத்தம சங்கமயுகத்தின் சிம்மாசனமாக இருக்கிறது. பிறகு ஆத்மாவாகிய எனக்கு இந்த தேவதை சிம்மாசனம் கிடைக்கும். இந்த விஷயங்களை உலகத்தில் உள்ள மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. தேக அபிமானத்துல வந்து பிறகு தங்களுக்குள்ள துக்கம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆகையினால் இதனை துக்கதாமம் என்று சொல்லப்படுது. சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க, அது உங்களுடைய உண்மையான வசிப்பிடம் என்று பாபா இப்போது குழந்தைக்கு புரிய வைக்கிறார். சுகதாமத்தை நினைவு செய்யுங்க, துக்கதாமத்தை மறந்து கொண்டே செல்லுங்க. இதன் மீது வைராகியம் வைக்க வேண்டும். அதற்காக சந்நியாசிகளை போல் வீடு வாசல விட வேண்டும் என்பது கிடையாது. அது ஒரு புறம் நல்லது என்றாலும் மற்றொரு புறம் கெட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். உங்களுடையதுதான் நல்லது, உங்களுடையதான் நல்லதாகும். நல்ல சந்நியாசம்ன்றாரு. அவர்களுடையது ஹடயோகம், நல்லதாகினும் கூடவே கெட்டதும் ஆகும். ஏனென்றால் தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்றால் பாரதத்தை தாங்குவதற்கு கண்டிப்பா தூய்மை வேண்டும். எனவே அதில் கூட உதவி செய்யறாங்க. பாரதம் தான் அடிவற்ற கண்டமா இருந்தது. பாபாவும் கூட இங்குதான் வர வேண்டி இருக்கு. எனவே எல்லையற்ற தந்தை எங்கு வருகிறாரோ
அது அனைத்திலும் பெரிய தீர்த்தமாகி விட்டது அல்லவா? ம் அனைவருக்கும் சத்கதியை பாபா வந்து ஏற்படுத்துகிறார். ஆகையினால் பாரதம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேசமாகும். ஆமா. என்னன்னா அந்த ராஜயோகம்னா அர்த்தம்னா என்னன்னே சொல்லிட்டாரு அப்பா. ம். சிம்மாசனத்துல யாரு உட்காருவா? ராஜா தானே உட்காரணும். ஆமா. அப்ப ஆத்மா தானே ராஜா. அப்பதான் ராஜாவான நீங்க யோகம் செய்றீங்க அப்பாவோட. அதனாலதான் அது ராஜயோகம்னு சொல்றது. அதான் சிம்மாசனத்துல மாறி மாறி உட்காந்துட்டே வந்திருக்கோம் பாத்தீங்க இல்லையா? தேவதா சிம்மாசனம், இப்ப புருஷோத்தம சங்கமயத்துல புருஷோத்தம சிம்மாசனம் அப்படின்னு ஒவ்வொரு சிம்மாசனமா சொன்னாரு பாத்தீங்க இல்லையா? அப்ப இந்த சிம்மாசனத்திலேயே உட்கார்றதுனாலதான் ஆத்மாவா ராஜான்னு சொல்றாரு. புரிஞ்சதா உங்களுக்கு? சிம்மாசனத்திலேயே குழந்தைங்க அமர்ந்து வந்திருக்கீங்க. அப்ப ராஜாவான நீங்க ஒவ்வொரு சிம்மாசனத்திலயும் அமர்ந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு இந்த சிம்மாசனத்துல விட்டுட்டு அடுத்த தேவதா அப்படிங்கிற அந்த சரீரத்துக்கு போவீங்க. அங்கேயும் உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் காத்துட்டே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. அதுதான் சிம்மாசனம் உங்களுக்கு எல்லையற்றதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. எல்லையற்றதுன்னா அப்படி கிடையாது. 84 பிறவிகள்ல 84 சிம்மாசனம் கிடைக்குது உங்களுக்கு. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா அது? ஓகே சிஸ்டர், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹட யோகத்துக்கு என்ன சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க பிரதர்? ஹட யோகம். யோகம் நம்ம பாபா நினைவுதான் யோகம்னு பேரு. ஆமா. ஹடனா ஹட யோகம்னா அடமா உட்கார்ந்து செய்யற யோகம் சிஸ்டர். அவங்க சரீரத்தால ஆமா ஆமா சரீரத்தால செய்ய, உடலால அந்த அடயோகம்னா நிறைய விஷயம் இருக்குது சிஸ்டர். அந்த யோகாசனம் செய்யறாங்க இல்லையா? யோகாசனம்னு சொல்லுவாங்க. உடம்ப வளைச்சு நெளிச்சு செய்யறாங்க இல்லையா? அது இந்த மூச்சு பயிற்சி செய்யறது. அப்ப இந்த வாசி யோகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சக்கரா தியானம், குண்டலினி யோகம், பலவிதமான யோகம்னு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. ஆமா, அது எல்லாமே டோட்டலா அப்பா ஒதுக்குறது அடயோகம், அடமா செய்யக்கூடிய யோகம். மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது. அதை எப்படி சொல்றது, ஒரு அடக்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம செய்யற யோகம் வந்து மனம் புத்திய ஞானத்தின் அடிப்படையில ஃப்ரீயா இயங்க வர்றோம். ஆத்மா சுதந்திரம் அடையுது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா மனதை ஒரு ஸ்தூல விஷயங்களை கொண்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. நிறுத்தி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு அடமா பண்றது யோகம்ன்றதுனால அடயோகம்னு சொல்றது. அத புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா நம்ம வந்து ஆத்மா சுதந்திரமானது. ஆத்மாவுடைய உண்மையான குணம், உண்மையான அந்த சக்தி என்ன, ஆத்மாவுக்கு இருக்க சக்தி என்ன, எதை புரிஞ்சுக்கிடாம விட்டுட்டீங்க. ஏதோ ஞானமே இல்லாத காரணத்தினால, அஞ்ஞானத்தினால, புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் தப்பா வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அப்பா புரிதலை கொடுக்குறேன். அதனால மீண்டும் உங்களுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு வர போறீங்க. இது வந்து நம்ம ஒரு விதமா செய்யறது இல்லையா? நம்ம ஒரு சுதந்திரமா செய்யக்கூடிய யோகமா இருக்கு. அதனாலதான் அது அப்பா ராஜயோகம்னு சொல்றாரு. இயல்பாவே நேச்சுரல் நேச்சர்னு சொல்லுவாரு. இயல்பாவே நம்ம அந்த நிலையை அடையிறோம் ஞானத்தின் அடிப்படையில. அவங்க வந்து ஸ்தூலமா கண்ட்ரோல் பண்றாங்க எல்லாத்தையுமே. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. மூலிகை சார குடிச்சிட்டு காமத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. தேக இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த மாதிரி ஸ்தூல விஷயங்களை கொண்டு கண்ட்ரோல் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் அப்படி சொல்றாரப்பா அடயோகம் அப்படின்னு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்ப கால சுகம் வேணா கிடைக்குமே தவிர, சரியா, நீண்ட காலமான பிராப்தி யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. நமக்கு எப்படி 21 பிறவிக்கு நம்ம தூய்மையா ஆகிறோம் இல்லையா? அது போல பிராப்தி அவங்களால அவங்க போனா கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அந்த பிறவி வேணா தூய்மையா இருப்பாங்க. அடுத்த பிறவி எடுக்கும் போது, அடுத்த பிறவி சரீரம் எடுக்கும் போது காமத்தால ஆன சரீரத்திலான ஆத்மா போய் அமரும். அப்ப அது அல்பகால விஷயங்களா போயிருச்சு இல்லையா? அப்ப போன பிறவில செஞ்ச பாக்கியங்கள் எல்லாமே என்ன பிரயோஜனமாச்சு? ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு இல்லையா? காமத்தால சரீரம் கிடைக்கும். மறுபடியும் அந்த காமத்தால ஆன சரீரத்துல எல்லாமே வர்த்தனை செய்யும். காமம் வரும், கோபம் வரும், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வர்த்தனை செய்யும். தூய்மையற்ற நிலைக்கு தானே மறுபடியும் அழைச்சிட்டு போற மாதிரி. ஏன் பிரதர் அதை அவங்க ஃபாலோ பண்ணி செய்ய வைக்கிறாங்க? எல்லாரையும் செய்யுங்கன்னு சொல்றாங்க, செய்யறாங்க. எதனால? அதுதான் சிஸ்டர், மனிதர்களுக்கு அஞ்ஞானத்தின் இருள்ல இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. அவங்களுக்கு ஞானமே கிடையாது, விஷயங்களே என்னன்னு புரியல. இருந்தாலும் தூய்மையா இருக்காங்க. அதுவும் பாரதத்துக்கு தேவைதான் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா? ஏன்னா உண்மையிலேயே தேவதைங்களா வாழ்ந்தவங்க வாம மார்க்கத்துல இறங்குறாங்க, தூய்மையற்றவர்களா மாறுறாங்க தேக அபிமானத்தின் காரணத்தினால.
அப்ப அந்த சமயத்துல அந்த சந்நியாச தர்மம் இல்லைன்னா மேற்கொண்டு ரொம்ப ஸ்பீடா தூய்மையற்றவங்களா மாறிடுவாங்க. டிராமா ரொம்ப இப்ப அனுபவிக்கிற துக்கத்தை விட இன்னும் பெரிய மோசமான துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா போயிருக்கும் இல்லையா? தூய்மைங்கிற ஒரு விஷயத்த துவாபர யுகத்துல சந்நியாச மார்க்கம் கொண்டுட்டு வரலைன்னா, தூய்மை வேணும், தூய்மை தான் ஒரு ஒரு ஆதாரமா இருக்குது அப்படிங்கறத, ஆத்மாவுக்கு தன்மைகள் ரொம்ப கீழானதா போக கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த சந்நியாச மார்க்கம் தூய்மையை கடைபிடிக்க வச்சாங்க. இப்ப நம்ம கூட இறுதி வரைக்குமே விரதம் இருக்கும், தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா நமக்கு? ஆமா. அப்ப அந்த தூய்மை முக்கியம்ன்றது தெரியுது இல்லையா? ஏதோ கொஞ்சம் குறிப்பிட்ட காலமா தூய்மையா இருக்கணும், அந்த விஷயத்த பத்தியாவது இறுதி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? தூய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கு இல்லையா இறுதி வரைக்கும்? அப்ப சொல்லப்பட்ட அததான் இப்ப மனிதர்கள் கொஞ்சமாவது ஃபாலோ பண்றாங்க. ஆமா. இல்லாட்டினா அப்பவே தூய்மையற்ற நிலையில போகும்போது இன்னும் மேற்கொண்டு ரொம்ப பாவம் அதிகமாவலாம் ஆயிருக்கும். எல்லாருக்கும் இப்ப பயப்படுறாங்க. கொஞ்சம் துக்கத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இல்லன்னா ஓவரா ஆயிடுவாங்க. கட்டுப்படுத்துதுன்றீங்க, இந்த யோகம் கட்டுப்படுத்துது. அத யோகம் சன்னியாசிகள் கொடுத்தது. சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். ஓகே ஓகேங்க பிரதர். இதெல்லாம் இப்போ இந்த சத்தியோக துவாபரிகத்துல இதெல்லாம் எழுதப்பட்டதா பிரதர் சாஸ்திரத்துல? ஆமா, சாஸ்திரத்துல எழுதப்பட்டதுன்னா அந்த ராஜயோகத்தின் அடிப்படையில அங்க பகவத்கீதைன்னு சொன்னது இருக்குது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த வியாசர் எழுதின யோகம் இருக்குது பாத்தீங்களா, ராஜயோகம் அங்க சொன்னாங்க பாத்தீங்க இல்லையா? உண்மையிலேயே அப்பா சொன்ன யோகத்தை அங்க நிழல் ரூபத்துல அவங்க மனிதர்களே எழுதுறாங்க. மனிதர்கள் எழுதின விஷயங்கள் தான், அவங்க பிராக்டிஸ் பண்ணி செஞ்ச விஷயங்களை தான் மனிதர்களுக்கு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் செஞ்ச யோகத்தை மனிதர்களுக்கே கற்பிக்கிறது. ஆனா இந்த ராஜயோகம்ன்றது பகவான் மனிதர்களுக்கு கற்பிக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். மனிதர்களுக்கு கற்பிக்கிறதுக்கும் பகவான் மனிதர்களுக்கு கற்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது ஓகே. அத பாபா சொல்றாரு, பாரதம் தான் உயர்ந்த தேசமாகும். முக்கியமான விஷயத்த பாபா புரிய வைக்கிற, குழந்தைகளை நினைவு யாத்திரையில இருங்க. கீதையில கூட மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனா பாபா ஒன்றும் சமஸ்கிருதம் சொல்வது கிடையாது. பாபா மன்மனாபவ என்பது அர்த்தத்தை மட்டும் கூறுகிறார். தேகத்தோட அனைத்து தர்மத்தையும் விட்டுடுங்க, தன்னை ஆத்மா நிச்சயம் செய்யுங்க. ஆத்மா அழிவற்றதா இருக்கு, அது ஒருபோதும் அழியாது. சிறியதாவோ பெரியதாவோ ஆவது கிடையாது, அழிவதும் கிடையாது. ஆரம்பமும் முடிவுமற்ற அழிவற்ற நடிப்பு ஆத்மாவில நிரம்பியுள்ளது. நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு, அப்படித்தான் நடக்கும். கடைசியில வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு மிகவும் குறைந்த நடிப்பு இருக்கு. மற்ற நேரம் சாந்தி தாமத்துல தான் அந்த ஆத்மா இருக்குது. சொர்க்கத்துல வர முடியாது. கடைசியில வரக்கூடியவர்கள் அங்கேயே கொஞ்சம் சுகம், அங்கேயே கொஞ்சம் துக்கத்தையும் அடைகிறார்கள். கடைசியில வரக்கூடிய ஆத்மா எப்படி தீபாவளி நாள்ல எவ்வளவு அதிக கொசுக்கள் வருகிறது. காலையில விழித்து பார்த்தால் அனைத்து கொசுக்களும் இறந்திருக்கும். அவ்வாறே மனிதர்களுக்கும் கூட ஆகும். கடைசியில் வரக்கூடியவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? விலங்குகளை போல இருப்பார்கள். அதாவது விலங்குகளை போலவே ஆவார். பாபா இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை இப்போது புரிய வைக்கிறாரு. மனித சிருஷ்டி என்னும் மரம் சிறியதிலிருந்து பெரியதிலிருந்து சிறியதாக எப்படி ஆகிறது? சத்தியுகத்துல எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், மரம் சிறியதாக இருக்கும். கலியுகத்தில் எவ்வளோ வளர்ந்து மரம் பெரியதா இருக்கு. முக்கியமான விஷயம் குடும்ப விகாரங்களில், அதாவது குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க என்று பாபா சமிக்கை கொடுக்கிறார். 8 மணி நேரம் நினைவில் இருக்க பயிற்சி செய்யுங்க. நினைவு செஞ்சு கடைசியில தூய்மையாகி பாபாவிடம் சென்று விடுவீர்கள் என்றால் ஸ்காலர்ஷிப் உதவி கூட கிடைக்கும். ஒருவேளை பாவம் குறையாமல் நின்று விட்டால் பிறகு மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வரும். தண்டனைகளையும் அனுபவிப்பார்கள். பிறகு பதவியும் குறைந்துவிடும். அனைவருக்கும் கணக்கு வழக்குகள் முடிக்க வேண்டும். அனைவருமே முடிக்க வேண்டும் கணக்கு வழக்குகளை. மனிதர்கள் அனைவரும் இப்போது வரை பிறவி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் பாரதவாசிகளை விட கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவர்கள் இன்னும் புத்திசாலியாகவும் இருக்கிறார்கள். பாரதவாசிகள் 100% புத்திசாலியா இருந்தாங்க. இப்போது புத்தியற்றவரா ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் தான் 100% சுகத்தை அடைகிறார்கள், பிறகு 100% துக்கத்தையும் அடைகிறார்கள். அவர்கள் பின்னால் தான் வருகிறார்கள். கிறிஸ்துவ ராஜ்யத்திற்கு
கிருஷ்ண ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். கிறிஸ்துவர்கள் தான் ராஜ்யத்தை அபகரித்தார்கள். பிறகு கிறிஸ்துவ ராஜ்யத்திடமிருந்து தான் ராஜ்யம் கிடைக்க வேண்டும். இந்த சமயத்துல கிறிஸ்துவர்களோட ஆதிக்கம் இருக்கு. அவர்களுக்கு பாரதத்திலிருந்து தான் உதவி கிடைக்குது. இப்போ பாரதம் பட்டினியாக இருக்கிறது எனும்போது அங்கிருந்து பதிலுக்கு சேவை நடந்து கொண்டிருக்கு. ஆமா, இங்கிருந்து நிறைய செல்வம், நிறைய வைத வைரியங்கள் போன்றவை அங்கே எடுத்து சென்று விட்டார்கள். எல்லாம் கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் போது இங்க இருந்து தானே செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அப்ப இப்ப முதல்ல பாரதம் கொஞ்சமாவது செல்வம் நிறைஞ்சதா இருந்துச்சு. எப்ப அவங்க பிரிட்டிஷ் வந்து இது பண்ணும் போது, ஆட்சி செய்யும் போது. இப்ப இங்க இருந்து செல்வத்தை பூரா எடுத்துட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. லண்டனுக்கு அவங்க போயிட்டாங்க, இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் இந்தியா இங்க ஏழை ஆயிடுச்சு, பட்னி ஆயிடுச்சுன்ன உடனே அங்க இருந்து இப்ப மறுபடியும் செல்வங்கள் நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா, பினான்ஸ் பண்றாங்க இல்லையா அந்த பேங்க்ல இருந்து. அதாவது அந்த லோன் கடன் வாங்குறாங்க இல்லையா ஃபாரின் பேங்க்ஸ்ல இருந்து, அத சொல்றாரு அப்பா. கொடுத்ததெல்லாம் முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போனதுதான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா பாரதம் ஏழை ஆயிருச்சு. முதல்ல பணக்கார நாடா இருந்த போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்ப இங்க பாரதம் ஏழையானோடனே இப்ப எடுத்துட்டு போன செல்வத்தெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சொல்றாரு. ஓகே பிரதர். அத கிறிஸ்துவர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றாரு இப்போ. ஆமா, அதான் கிறிஸ்தவ ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவ தர்மத்துக்கும் விஷயம் இருக்குது இல்லையா, அப்படி ரெண்டுக்கும் ஒத்து போகுது இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ராஜ்யத்துல இருந்து தான் அங்க எடுத்துட்டு போனாங்க. இப்ப அங்க இருந்து மறுபடியும் இங்க திருப்பி வருது அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க. ஆக்சுவலா கிறிஸ்டியன்கள் வந்து நிறைய பேர் மதம் எப்படி பிரதர் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இல்லைங்க பிரதர்? ஆமா, அதுவும் எப்படின்னா இங்க இருந்து போன மதம் தானே அது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்ப இங்க இருந்து தான் போச்சு, இங்க இருந்து தானே ஜென்மம் எடுத்து அங்கிட்டு போச்சு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சரி சரி, ஓகே. ஏன்னா சாஸ்திரத்திலேயே சொல்லிருப்பாங்க சிஸ்டர், கிருஷ்ணருக்கும் என்ன நிலை இருக்குதோ அதே போலதான் இயேசுவோட நிலையும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. எப்படின்னா கிருஷ்ணர் எப்படி ஜென்மம் எடுத்தாருன்னா தேவகி வயிற்றுல எப்படி ஜென்மம் எடுத்திருப்பாருன்னா ஒளி வடிவமா வந்து வயிற்றுல ஜென்மம் எடுத்து குழந்தைய பிறந்தது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே போலதான் இயேசுவும் அங்க மேரி வயிற்றுல வந்து எப்படி ஒளியா வந்துதான் ஜென்மம் எடுத்ததா காமிச்சிருப்பாங்க. புரிஞ்சது? அப்ப ரெண்டுக்கும் ஒத்து போகுது இல்லையா விஷயங்கள். அது போலதான் ஆமா, அது போலதான் ஒவ்வொரு விஷயமும் ஒத்து போகும் சிஸ்டர். அது நிறைய டீட்டெயிலா போகும், அது கிளாஸ் பண்ண வேணாம் இப்ப, சரியா? ஆனா ஒவ்வொரு விஷயமும் கிருஷ்ணருக்கு என்னென்ன நடந்துச்சோ அதே போலதான் இயேசுக்கும் நடந்திருக்கும். இவரு மாட்டு தழுவத்துலதான் போய் வளருவாரு. யாரு? இயேசுவும் இருப்பாரு. அதே போலதான் கிருஷ்ணரும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அங்கதான் இருப்பாரு இல்லையா. இந்த கோபியர் இருப்பாங்க இல்லையா, அது இதுவும் ஒரே போலதான், எல்லாமே மேட்ச் ஆகி வரும். அத சொல்றாரு அப்பா. ஓகே ஓகே. இங்க இருந்து சரிங்க பிரதர். இங்க இருந்து தான் நிறைய செல்வம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்றாரு. ஆமா, அதிக செல்வந்தராகி விட்டார்கள் எனும்போது இப்போது செல்வத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாபா சொல்றாரு வந்து அவர்கள் சந்திக்க வேண்டியது இல்லை. இப்போது குழந்தையாகிய உங்களை யாரும் அறிந்து கொள்வதும் இல்லை. ஒருவேளை அறிந்து கொண்டார்கள் என்றால் இங்கு வந்து வழி கேட்பார்கள். நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாவீர்கள். நீங்கள் ஈஸ்வரனுடைய வழிபடி நடக்கிறீர்கள். அவர்களே தான் பிறகு ஈஸ்வரிய சம்பிரதாயத்தில் இருந்து தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆவார்கள். பிறகு சத்திரிய வைசிய சூத்திர சமுதாயத்திலும் ஆவாங்க. இப்போ நாம் பிராமணரா இருக்கோம், பிறகு நாம் தான் தேவதையா சத்திரியரா ஆவோம். நான் தான் என்பதின் அர்த்தத்தை பாருங்கள், எவ்வளவு நன்றா இருக்கு. இது குட்டிக்கரண விளையாட்டு, இதை புரிந்து கொள்வது மிகவும் சகஜம்தான். ஆனா மாயை மறக்க செய்து விடுகிறது. பிறகு தெய்வீக குணங்களிலிருந்து அசுர குணங்களுக்கு கொண்டு வருகிறது. இந்த மாயை கொண்டு வருது. தூய்மையற்றவர்களாக இந்த மாயை வந்து அசுர குணம் ஆக்கி விடுதுன்றார் பாபா. தூய்மையற்றவர்களாக ஆவது அசுர குணம் அல்லவா, நல்லது அப்படி சொல்றாரு பிரதர் மாவாணி. அதுதான் ஹம்சோ சோகம் சொல்லுவாரு. நான் தான் அது, நான் தான் இது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் தேவதையா இருந்தேன், இப்ப நான் பிராமணனா மாறி இருக்கேன். பிராமணனா இருக்க நான் தான் மறுபடியும் தேவதையா மாற போறேன் அப்படிங்கறதுதான் விஷயம். இந்த பக்கம் பிராமணனையும் அந்த பக்கம் தேவதையும் வச்சுட்டு இப்படி சொல்லுவோமா, நான் தான் இப்படி இருந்தேன், இப்ப நான் தான் இப்படி மாறி இருக்கேன்.
இப்படி இருக்க நான் தான் மறுபடியும் அப்படி மாற போறேன். அதான் அந்த குட்டிக்கரண விளையாட்டுங்கிறத சொல்றாரு அப்பா. குட்டிக்கரணை எப்படி தலை பாதத்தை தொடும், அப்படி ஒரு ரோல் ஆகும் இல்லையா? இந்த சுயதர்சன சக்கரம் இருக்கிற சிஸ்டர், பிராமணனா இருக்க நான் தான் சத்திரியனா தேவதையா மாறுறேன், தேவதையா இருக்க நான் சத்திரியனா மாறுறேன், சத்திரியன் வைசியனா மாறுறேன், வைசியன் சூத்திரனா மாறுறேன், சூத்திரனா மாறின நான் தான் மறுபடியும் பிராமணனா மாறுறேன். இப்படி அப்படி சக்கரம் சுத்தி வருது இல்லையா? அதைத்தான் குட்டிக்கரண விளையாட்டு அப்படிங்கறத சொல்றாரு. விஷயம் என்னன்னா, அசுர குணங்கள் உடையவரான நீங்க தெய்வீக குணங்கள் உடையவரா மாறணும். தெய்வீக குணங்கள் ஆன நீங்க மறுபடியும் அசுர குணம் உடையவரா மாறுறீங்க. மறுபடியும் தந்தை உங்களை இந்த அசுர குணத்துல இருந்து தெய்வீக குணம் உடையவரா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் குட்டிக்கரண விளையாட்டு, இதுதான் டிராமா அப்படிங்கறத சொல்றாரு. விளையாட்டு, குட்டிக்கரண விளையாட்டு. ஓகேங்க பிரதர், ஓகே ஓகே. இது அடிக்கடி சொல்லுவா பாபா, குட்டிக்கரண விளையாட்டு. ஓகே, தாரணையில என்ன சொல்றாருன்னா, ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கு, உதவி பெறுவதற்கு, குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே குறைந்ததிலும் குறைந்து 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நினைவின் பயிற்சியின் மூலம்தான் பாவம் அழியும் மற்றும் கோல்டன் ஏஜ் சத்தியுக சரீரம் சிம்மாசனம் கிடைக்கும். அதாவது உதவி பெறணும், ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா இந்த குடும்பத்துல தான் இருக்கணும்ன்றாரு. 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்யணும், அதுக்கு பயிற்சி செய்ய சொல்றாரு. நினைவினோட பயிற்சி இருந்தாதான் பாவம் அழியும். கோல்டன் ஏஜ்டு சத்தியுக சரீரம், அப்பதான் உங்களுக்கு அந்த சிம்மாசனம் கிடைக்கும். எப்படின்னா இந்த பயிற்சி மூலியமா, பாபாவோட நினைவு 8 மணி நேரம் இருக்கா, அந்த பயிற்சி மூலியமா கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா, இது நினைவுனாலதான் ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா தூய்மையாகும் போதுதான் சரீரம் கூட தூய்மையானதா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. 8 மணி நேரம் பயிற்சி சொல்றாரு இல்ல? அதான் 8 மணி நேரம் நினைவு செய்யும்போது ஆத்மா தூய்மையாகும்ன்றத சொல்றாரு. நமக்கு கர்மம் செஞ்சுக்கிட்டே பாபா நினைவுல இருந்தாலும் அதுல சேரும் 8 மணி நேரத்துல. ஆமா, 8 மணி நேரத்துல எல்லாமே சேரும் சிஸ்டர். இல்ல நம்ம பாபாவோட பேசுறது, முரளி படிக்கிறது, நினைவுல இருக்கிறது, பாபாவோட பேசுறது கூட கணக்குல தானே கொண்டு வரலாம். ஆமா, முரளி படிக்கிறதா இருக்கட்டும். இல்ல வாணி வராதுன்னு சொல்லுவாருங்க பிரதர், ஒரு வாணியில சொல்லியிருக்காரு. வாணி நான் சொல்றேன்னா அது நீங்க சார்ட்ல கொண்டு வரக்கூடாதுன்னாரு. அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க சிஸ்டர். சரி, ஓகே, அது எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனா 8 மணி நேரம் நினைவுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சில வானிலை அப்பாவே சொல்லுவாரு, 8 மணி நேரம்னா யாரும் நினைவுல இருக்கிறது இல்ல, உண்மையிலே 2.5 மணி நேரம் நினைவுல இருக்கிறதே பெரிய கஷ்டம்னு சொல்லுவாரு அப்பா. அதுவும் இருக்குது இல்லையா? அப்ப நல்ல விதத்துல நினைவு செய்தா 8 மணி நேரம் நினைவு செய்யுங்க அப்படிங்கிற அந்த சார்ட் வச்சாதான் உங்களால 2 மணி நேரம் 2.5 மணி நேரமா நல்ல விதத்துல 4 மணி நேரம் செய்ய முடியாதுங்களா பிரதர்? ஒரு காலையில ஒரு அமிர்த வேலை 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour யோகா, 2 மணி நேரம் ஆச்சு. மீதி கர்ம யோகால 2 hour கொண்டு வர முடியாதா? அப்படி கிடையாது. 1 மணி நேரம் யோகா பண்றோம்னு சொல்றோம். அந்த 1 மணி நேரம் அப்பா ஓடும் இல்ல, அந்த 1 மணி நேரம் அப்பா நினைவுல இருந்தீங்களான்னு கேக்குறேன் நானு. இருக்க முடியாது, நடுவுல ஏதாவது கிளாஷ் ஆகும் பிரதர், வரும் பிரதர். அதனாலதான் அப்பா சொல்றாரு, 8 மணி நேரம் நீங்க யோகா பண்ணா 2.5 மணி நேரமா அதுல கரெக்டாவான யோகாவா இருக்கும்ன்றதுக்காக அப்பா சொல்றாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. நம்ம எப்படிதான் பிரதர் சார்ட் போட முடியும்? பாபா சார்ட் போடுங்கன்னா எப்படி போடுறது? 24 மணி நேரம் நான் அப்பாவை நினைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சார்ட் வைங்க. அப்பனா தான் கரெக்டா உங்களால 2.5 மணி நேரமா நல்ல விதத்தை நினைவு செய்ய முடியும். சரி, 8 மணி நேரம் கணக்கெல்லாம் கிடையாது. பாபா நினைவுலயே இருக்கிறேன் நானும் சொன்னாதான் பாபாக்கு தெரியும் 2 மணி நேரமாவது இந்த குழந்தை இருந்துச்சு. அப்படிதான் கணக்கு வரும் சிஸ்டர். 8 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு 8 மணி நேரத்துக்குள்ள நம்ம முடிச்சிருவோமா அப்படின்லாம் கணக்கு கிடையாது. சரியா? காலைல எந்திரிச்சதுல இருந்து சரியா, இடையில புத்தி கட்டானாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட புத்தி அணைஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஞானச்சந்திர போயிட்டே இருக்கணும், இதெல்லாம் போயிட்டே இருக்கணும். சங்கம யுகத்திலே வாழணும், அவ்வளவுதான். 24 மணி நேரம் சங்கம யுகத்திலே வாழ்ந்தோம்னா அப்பா நினைவு கண்டிப்பா அதுல 2 மணி நேரம் வரும். பாபா கணக்கு போட்டு பாரு, அப்ப கணக்கு பிள்ளையா இருப்பாரு பாபா. ஆமா, கரெக்ட்டுங்களா? அவரு பாத்துப்பாரு, நம்ம போட வேண்டாம். ஏன்னா இந்த சார்ட் போட முடியாது பிரதர், நம்ம உட்கார்ந்து போட முடியாது. அதுக்கு தான் கேட்டேன். ஓகேங்க பிரதர். கணக்கு வைக்கிறது நம்மளுடைய கடமை, அவ்வளவுதான். சரியா? நம்ம அதனால 8 மணி நேரம்னு குறிப்பிட்டு வைக்க வேணா, 24 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எப்பவுமே அப்பா நினைவுலயே இருக்கணும், சங்கம யுகத்திலேயே நான் வாழணும், அவ்வளவுதான். எந்ததா இருக்கனாலும் இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், யோகமா இருக்கலாம், தாரணையா இருக்கலாம், சேவையா இருக்கலாம், எதுலனாலும் ஒரு விதத்துல அது தந்தை சொன்ன வழியா இருக்கலாம், ஆசிரியருக்கு சொன்ன வழியா இருக்கலாம், குரு சொன்ன வழியா இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில எப்படியாவது சங்கம யுகத்திலே வாழக்கூடியவங்களா இருக்கணும். கணக்குன்னு வச்சு அக்யூரேட்டாலாம் வைக்க முடியாதுன்றீங்க, கரெக்டா பண்ண முடியாது. அதனால அப்படியே நினைச்சுக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருங்க, அது கணக்குவே வந்துரும் உங்களுக்குன்றீங்க. நடுவுல ஒரு டிஸ்டர்ப் ஆனாலும்
பரவாயில்ல பாபாட்ட நினைச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்துடலாம் நினைவு. அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கடைசியில வரும். ஓகேங்க பிரதர், ரொம்ப அழகா சொல்றார் பாபா. ஓகேங்க பிரதர், அதுதான் இங்க சொல்றாரு 8 மணி நேரம் நினைவு செய்வதற்கான, பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி தான் செய்ய சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த துக்கதாமத்துல இருந்து எல்லையற்ற வைராகியம் வைத்து தங்களுடைய உண்மையான இருப்பிடமான சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. தேக அபிமானத்துல வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. என்ன சொல்றாரு, இந்த துக்கதாமத்துல இருந்து எல்லையற்ற வைராகியம் வைக்க சொல்றாருங்க பிரதர். தங்களுடைய உண்மையான இருப்பிடத்தை நினைவு செய்ய சொல்றாரு. அதெல்லாம் கேள்வி பதிலே சொல்லிட்டோம் சிஸ்டர். திரும்ப சும்மா ஒரு ரிவிஷன். தேக அபிமானத்துல வந்து யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்கன்றாரு. வரதானத்துல என்ன சொல்றாருன்னா, கர்மத்தோட கணக்கு வழக்க புரிந்து தன்னுடைய ஆடாத ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். வாழ்வுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, இது ஒரே ஒரு சொல்றேன், கர்மத்தோட கணக்கு வழக்கல புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய ஆடாத ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்க. வாழ்வில் சில நேரம் ஏதாவது கர்மத்தோட கணக்கு வழக்கு முன்னால் வருகிறது என்றால் அதன் காரணமா மனதை அசைக்காதீர்கள், ஸ்திதிய மேல கீழே ஆக்காதீங்க. வந்துவிட்டது எனில் அதை கண்டறிந்து தொலைவில் இருக்கும் போதே அழித்து விடுங்கள். இப்போது யுத்தம் செய்பவரா ஆகாதீங்க. சர்வசக்திவான் பாபா துணையாக இருக்கிறார் எனும் போது மாயா உங்களை அசைக்க முடியாது. அதற்கு நிச்சயத்தோட அஸ்திவாரத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். மேலும் நேரப்படி பயன்படுத்துங்கள். அப்போது சகஜ யோகியா ஆகிடுவீங்க, சகஜமான யோகியா ஆகிவிடுவீர்கள். இப்போது நிரந்தரமான யோகி ஆகுங்கள். யுத்தம் செய்யக்கூடிய யுத்த வீரன் ஆகாதீர்கள். ஆமா, யோகி ஆகுங்க, யோதாவா மாறிடாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. யோகினா யோகம் செய்யக்கூடியவங்க, யோதா அப்படின்னா போர் வீரர்கள், யுத்தம் செய்யக்கூடியவங்க, அப்படி ஆயிடாதீங்க அப்படிங்கிறார். அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வந்தாலும், கணக்கு வழக்கு விஷயங்கள் வந்தாலும் உங்களுடைய மனநிலைய, உங்களுடைய ஸ்திதிய ஆடாததா அசையாததா மாத்துங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம ஆடிட்டோம் அசைஞ்சிட்டோம்னா என்ன ஆகும், மாயா நம்மள நல்லா ஆடி அடின்னு அடிச்சிடும், துக்கமா சாந்தி பண்ணிடும். அதனாலதான் உங்களுடைய மனநிலைய ஆடாததா அசையாதா ஆக்குங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்பனா தான் உங்களால அதை கண்டறிஞ்சு உங்களால அந்த கணக்கு வழக்கம் முடிக்க முடியும். அதுக்கு தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்க அப்படிங்கிறாரு. அந்த நிச்சயம்ன்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்க அப்படிங்கிறாரு. அது எதுக்குன்னா, எப்படி வச்சு அந்த அஸ்திவாரத்தை உறுதியாக்குறதுனா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஏக் பல் ஏக் பரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே பலம் அப்படின்னா தந்தை என் கூட இருக்காரு அப்படிங்கறதுதான் பலம், அந்த ஒரே பலம். ஒரே நம்பிக்கை அப்படிங்கிறதுனா டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பரமாத்மா டிராமா, இந்த விஷயத்த வச்சுதான் உங்களுடைய ஸ்திதிய ஆடாததா அசையாததா மாத்தணும். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட கணக்கு வழக்க முடிச்சிடுவீங்க. டிராமா நன்மை செய்யக்கூடியது, ஏற்கனவே நான் எங்கேயோ செஞ்ச அந்த கர்மத்தின் கணக்கு இப்ப என் முன்னாடி வந்திருக்குது, இப்ப நான் அமைதியா இருந்து இல்ல அன்பா இருந்தோ அந்த கணக்கை நான் இப்ப முடிச்சிடணும் அப்படின்றது நினைவுல இருந்து முடிச்சிடுவீங்க. இந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இது இல்லைன்னா என்ன ஆகும்னா, அவங்க துக்கம் கொடுத்தாங்கன்னா நீங்களும் போய் துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப கணக்கு வழக்கு முடியாம கணக்கு வழக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும் இல்லையா. அதுக்குதான் உங்களுடைய ஸ்திதியை மட்டும் ஆடாததான் அசையாததான் ஆக்குங்க. அந்த ஆடாததான் அசையாததான் ஆக்கணும்ன்றதுக்கு தான் இந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்திதி ஆடாததான் அசையாததான் இருக்கும். அப்ப சகஜ யோகியா மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு. சகஜ யோகின்னு என்ன அர்த்தம், பரமாத்மா நினைவுல இருக்கணும், டிராமாவும் நினைவுல இருக்கணும். அதுதான் வந்துருச்சு இல்லையா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கைங்கிறதுலயே டிராமா நன்மை செய்யக்கூடாது, என்னுடைய தந்தை என் கூட இருக்காரு அப்படிங்கறதான் சகஜ யோகம். சகஜ யோகியா மாறிடுவீங்க. இந்த விஷயம் இருந்தா நீங்க சகஜ யோகி. இந்த விஷயம் இல்லாம மனம் புத்தியோட சண்டையிட்டு இல்ல மற்ற மனிதர்களோட சண்டையிட்டு இருந்தீங்கன்னா போர் வீரர்கள் ஆகாதீங்க அப்படிங்கறத சொல்றாங்க பாத்தீங்க இல்லையா. மனநிலை அசைஞ்சிருச்சுன்னா போர் வீரர்களா ஆயிடுவீங்க. மனநிலை ஆடாததா அசையாதா இருந்தா யோகியா இருப்பீங்க. அதுக்கு ரொம்ப ஆதாரமா இருக்கிறது இந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுடைய கணக்கு வழக்கை ஈஸியா முடிச்சிடுவீங்க. ஓகே, நேத்தி தான் சொன்னாருங்க பிரதர், வரதானம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆமா, எல்லா வரதானமுமே அந்த 3 விஷயத்துலதான் சிஸ்டர் இருக்கும். ஆத்மா, பரமாத்மா, டிராமா. ஆத்மாவான நான் என்ன காரியம் செய்யணும், நான் என்ன காரியம் செஞ்சா பரமாத்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த டிராமா எனக்கு எப்படி மகிமை செய்யும், உயர்ந்த பதவி எனக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறதுதான்.
அந்த 3 விஷயம் தான் வரதானத்துல இருக்கும். ஆனா எல்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அத நம்ம பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன காரியம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. கடைசியில டிராமா நன்மையில தான் கொண்டு போய் முடியுது. நன்மைக்கு தான். ஆமா, அது நன்மைக்கு தான் இருக்குதுன்னா அப்ப அந்த டிராமா பாயிண்ட கணக்கு வழக்கு வரும்போதே கொண்டுட்டு வரணும். டிராமா நன்மை செய்யக்கூடியதுதான், நான் ஏற்கனவே எங்கேயோ செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன், அது இப்ப என் முன்னாடி வந்திருக்குது, இப்பவே நான் முடிச்சுக்கொள்ளணும் அத. அது என் தந்தை கூடவே இருக்காரு, தந்தையோட குணமான சாந்தியை பயன்படுத்தியோ, தந்தையின் குணமான அன்பை பயன்படுத்தியோ, தந்தையின் குணமான கருணையை பயன்படுத்தியோ, தந்தையின் குணமான மன்னிக்கும் குணத்தை பயன்படுத்தியோ, தந்தைக்கு என்னென்ன குணம் இருக்க, தந்தை தான் குணத்தின் கடலா இருக்காரு இல்லையா, அவருடைய குணத்தெல்லாம் நான் பயன்படுத்தி கணக்கு வழக்கம் முடிக்கணும். அதை விட்டுட்டு ராவணனுடைய குணத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கணக்கு வழக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனாலதான் ஒரே பலம் ஒரே நம்பிக்கைன்னு சொல்றாரு. ஒரே நம்பிக்கை ஒரே பலம், இதுலதான் ஒரே நம்பிக்கைனா பாபா உதவி செய்வாரா இல்லையான்னு நம்பிக்கையற்ற நிலையில இருக்க கூடாது. பாபா கூட இருந்து உதவி செய்வாரு, அதுக்குதான் வந்திருக்காரு சங்கமயுகத்துலன்றாரு பாபா. அந்த நம்பிக்கை நான் வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை இல்ல, நம்பிக்கைங்கிறது டிராமா மேல நம்பிக்கை இருக்கணும். டிராமா நன்மை செய்யக்கூடியங்கிற நம்பிக்கை. ஒரே பலம்ன்றது பாபா என் கூட இருக்காருங்கிற ஒரு பலம். புரிஞ்சுதா? ஒரே பலம், பாபாவோட பலம். நம்பிக்கைன்றது டிராமா மேல நம்பிக்கை. அதுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் ஏக் பல் ஏக் பரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. டிராமா மேல முழுமையான நம்பிக்கை வச்சீங்கன்னா கரெக்டா நடக்கும் எல்லாமே. அதான் லவ் பாபா, லவ் டிராமான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் இருக்கணும். ரெண்டு மீது அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு நல்ல உயர்ந்த பதவி அடைவீங்க, கர்மாத்தீத்த நிலை அடைவீங்க, பரிஸ்தாவா மாறிடுவீங்க, அப்பியத்த நிலை அடைவீங்க, நிராகார நிலை அடைவீங்க. என்ன உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் வேணுமோ எல்லாமே இந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கையில தான் இருக்குது. அத நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஈஸியா தானே பிரதர் இருக்கு, இது ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஆனால் நம்ம அது பாபா அதான் அந்த பழக்கப்படுத்துற வரைக்கும் தான், பக்குவமாற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஈஸி தான். எதுக்கு நான் அப்பா ஞானத்தை சிந்தனை செய்ய வைக்கிறாரு. சிந்தனை செய்யும் போதுதான் வெண்ணெய் எடுக்க முடியும். அந்த கடலை கடையும் போதுதான் அமிர்தம் எடுக்கிறாங்க இல்லையா, அங்க பார்க்கடல் கடையும் போதுதானே அமிர்தம் வெளிப்படும். அதே போல ஒவ்வொருத்தவங்களும் சிந்தனை கடலை கடையும் போதுதான் அந்த ஞான அமிர்தம் என்ன காரியம் செய்யுது அப்படிங்கறது தெரியும். அதான் கிருஷ்ணர் கையில என்ன காமிச்சிருக்காங்கன்னா வெண்ணெய காமிச்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரு சிந்தனை கடலை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்தாங்களோ அவங்கதான் கிருஷ்ணர் ஆகுறாங்க. அதே சிந்தனை கடலை கடையாம வெண்ணெய் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மோர் இருக்கும் பாத்தீங்க இல்லையா, அந்த மோரை மட்டும் குடிக்கிறவங்க திரேதாயுகத்துக்கு போயிடுறாங்க. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அதனாலதான் ராமர் நவமிக்கு எல்லாத்துக்கும் மோர் கொடுப்பாங்க, மோர் கொடுக்கறாங்க. ஆமா. ஆனா கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணெய் வைப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் தானே சத்தியுகத்துல மகாராஜா வராரு. யார் நல்ல விதத்துல சிந்தனை கடலை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் சத்தியுகத்துக்கு போறாங்க. அந்த வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் மோரை குடிக்கிறவங்க போறோம் என்ன ஆகுறாங்க, சிந்தனையே செய்யாம எனக்கு இருக்கவங்க திரேதாயுகத்துக்கு தான் போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சிந்தனை செய்யாம போர் அடிக்குது வாவா, கஷ்டமா இருக்கு, என்ன திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க சரி அங்க போயிருங்க நீங்க. கரெக்டா? சரி அங்க அனுப்புறாரு. கரெக்டுங்களா? ஆனா இது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டான பாடம். பாபாவை நல்லா புரிஞ்சுட்டாதான் புரியும் பிரதர். இது இல்லைன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியும். ரொம்ப ஈஸியான பாடமும் கூட தான் இது. ரொம்ப ஈஸியானதான் சிஸ்டர். உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு இந்த பிராமணர்களுக்கு நான் வகுத்து கொடுத்த இந்த ஸ்ரீமத்து ரொம்ப ஈஸியானதுன்னு அப்பாவே சொல்லுவாரு. இதை விட ஈஸியான புருஷார்த்தம் உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. இதை விட வேற என்னதான் வேணும் கேக்குறாங்க தெரியல. இவ்வளவு நாள் கேட்டிருக்கோம், இனிமே கேட்க மாட்டோம். புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் சிஸ்டர் இருக்கும் ஆரம்ப காலத்துல. அது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் தமோ பிரதான நிலை அடைஞ்சிட்டோம் இல்லையா, புத்தியே நமக்கு வேலை செய்யாத ஒரு நிலை. சரியா? அப்ப தூய்மையை கடைபிடிச்சாதான் அந்த புத்தியே கொஞ்சமா எந்திரிச்சு பார்க்கும். காம விகாரத்தை விடும் போதுதான், இந்த காம சிந்தனை கொஞ்சம் இல்லாத போதுதான் படிக்கின்ற ஆர்வமே வரும். அப்பா என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது விஷயம் புரியும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தாரணை ஆகும் போது, அது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் நம்மளால வெண்ணெய் எடுக்கவே முடியும். கரெக்ட் கரெக்ட். அப்பதான் உங்களுக்கு உள்ள போய் நல்லா புரியும், உணர்வாங்க டிராமாவை. நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொல்ல முடியும், அது மட்டும் தான் நடக்கும். அதுக்கும் மேல போனோம், உள்ள போகணும், ஆழத்துல போனோம்னா தூய்மை முக்கியம் ரொம்ப. ஆமா,
சரி, ஓகே சிஸ்டர். அடுத்த ஸ்லோகன். ஸ்லோகன்ல என்ன சொல்றாருன்னா, டபுள் லைட்டாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளோட சுமைய பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவ்வளவுதான் பிரதர். ஆமா, டபுள் லைட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? டபுள் லைட்டா என்னன்னு, ஒரு லைட் வந்து நான் ஆத்மா ஒளியா இருக்கேன், லைட்டா இருக்கேன், புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொன்னு வெயிட்லெஸ் ஸ்டேஜ், அதுவும் லைட்னு சொல்லலாம் இல்லையா? வெயிட்லெஸ்ஸா இருந்தா சுமையோடதான் இருக்குது, வெயிட் லைட் லேசா இருக்குது, வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்றல. அப்ப எதெல்லாம் நமக்கு சுமையை கொடுக்குதுன்றத பாக்கணும். உடல் பெரிய சுமையா இருக்குது நமக்கு. ஏன்னா பெரிய கணக்கு வழக்கம் ஆகி ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிற இந்த சரீரத்தினாலதானே அனுபவிக்கிறோம். நோய் வருது, அது ஒரு துக்கமா இருக்குது. சரீரத்தின் உணர்வுகள் அதெல்லாம் துக்கமா இருக்குது இல்லையா? சரீரத்தின் உணர்வுகள் துக்கம் கொடுக்கக்கூடியது இந்த மனசால ஏற்படுது. அப்ப உடலும் துக்கம் கொடுக்குது, மனசும் துக்கம் கொடுக்குது, தேக உணர்வு கொண்டு வந்து சரியா? அப்புறம் இந்த பணம், இந்த பணத்தால பெரிய கடன் வாங்குறாங்க, கடன் கொடுக்கறாங்க, அதனால பெரிய மன உளைச்சலாகி அது வேற பிரச்சனையை கொடுக்குது இல்லையா? அப்ப இது மூணுமே பிரச்சனையை கொடுக்குது. அதான் உடல், மனம், பணம். தேகம், தேக உறவுகளை நினைக்கக்கூடிய இந்த மனசு, தேக பொருட்கள் அதாவது பணம், பணம் இந்த வீடு வாசல் என்னது அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயங்கள், இது எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு, சுமையாக இருக்குது. இது எல்லாத்தையும் அப்பா கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிடுறது. அதான் அந்த எல்லா பொறுப்பையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிருது. இதெல்லாம் எதுவுமே என்னதில்ல பாப்பா, எல்லாமே உங்களுடையதுன்னு அப்பா கிட்ட கொடுத்துருது. கொடுத்துட்டு நாம பொறுப்பற்றவங்களா மாறுறது கிடையாது, சரியா? நாம ட்ரஸ்டியா இருந்து அதை பராமரிக்க கூடியவங்க. எல்லாமே அப்பாவோட இதுதான், நான் வெறும் ட்ரஸ்டியா இருந்து இதை பராமரிக்கிறேன். அதான் எல்லா சுமைகளையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க இல்லையா? அப்ப டபுள் லைட்டா இருப்பீங்க. ஆத்மா நீங்க லைட்டாவும் இருப்பீங்க, லேசாவும் இருப்பீங்க, எந்த ஒரு சுமையும் இல்லாம இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதான் எல்லா பொறுப்பையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்க ஆத்மா லைட்டா இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா நாம எப்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கோமோ அப்பதான் பரிஸ்டாவா மாதிரி பறக்க முடியும். வெயிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பொருள் தானே பறக்கும். இப்ப ஒரு பஞ்சு காத்தடிச்சா பறந்துரும். அதே போல ஒரு இரும்பு கொண்டு இருக்குதுன்னா பறக்குமா? பறக்க முடியாது, பறக்காதுலையே. ஏன்னா வெயிட்டா இருக்குது, இது வெயிட்லெஸ்ஸா இருக்குது. அதனாலதான் அப்பா சொல்றாரு, நீங்க எப்பவுமே வெயிட்லெஸ்ஸா இருங்க, எந்த சுமையா இருந்தாலும் அது தந்தைகிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாரு. புரிஞ்சுதா? அப்ப உங்களுக்கு எதுவுமே என்னதில்ல, உடலும் என்னதில்ல, பணமும் என்னதில்ல, என்னுடைய மனசுமே என்னது கிடையாது, எல்லாமே தந்தைகிட்ட கொடுத்துட்டேன். அப்ப நான் வெயிட்லெஸ்ஸா இருக்கேன் அப்படிங்கிறேன். அப்படிதான், அப்படி இருந்தாதான் நான் பரிஸ்தாவ மாதிரி பறக்க முடியும். ஓகே ஓகே பிரதர். பிரதர் ஆக்சுவலா இது இப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த காலத்துல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கையில தான் பிரதர் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. சம்பளம் வாங்கினா கூட பெரியவங்க தான் எல்லா வீட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாங்க. அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த மாதிரி பாபாவை நம்ம இங்க வைக்க சொல்றாரு. ஆமா, எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் தானே உங்களுக்கு அப்பாவா இருக்கேன், அப்பா கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருங்க, குழந்தைங்க நீங்க எப்பவும் போல ஃப்ரீயா இருங்க, அவ்வளவுதான். பெரியவங்கன்ற இதுல வந்து பாபாவை வைங்க. பெரியவங்க பெரியவர், எல்லாருக்கும் பெரியவர் பாபா தானே. பாபா வச்சுட்டு அவர் கையில எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நீங்க ஃப்ரீயா இருங்கன்றாரு. நீங்க சம்பாதிச்சா கூட கொண்டு வந்து அந்த பெரியவங்க கையில கொடுப்பாங்க பிரதர். இவங்க ஒரு ரூபா எடுக்க மாட்டாங்க, கேட்டு கேட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி பாபாட்ட கேட்டு வாங்குங்க, என்ன வேணுமோ. ஆமா, கேட்டு கேட்டு செலவு பண்ணுங்க, பணத்தை செலவு பண்ண போதும் கேட்டு கேட்டு செலவு பண்ணுங்க. கணக்கு கேட்பாரு பிரதர் பெரியவங்க. அந்த மாதிரி பாபா கணக்கும் சொல்லணும் நம்ம. ஆமா, அப்படி இருக்கும்போதுதான் சிஸ்டர் நம்ம கணக்கு வழக்கு ஏற்படுத்தாம கரெக்டா இருப்போம். இல்லாட்டினா கணக்கு வழக்குல போய் மாட்டிக்கிடுவோம். பாபா நினைவு இருக்குல்ல, பாபாவோட பேசிட்டே இருக்கும்ல, சொல்லிக்கிட்டே இருக்கும்ல எல்லாத்தையும். சூப்பர் ஸ்லோகன் பிரதர். இது ஈஸியா இருக்கு பாபா ஞாபகப்படுத்துறதுக்கு. ஓகே ஓகே, நினைவுக்கு கொண்டு வரதுக்கு இந்த பாயிண்ட். ஓகே பிரதர், ஓகே, சூப்பர் வாணி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.